வணக்கம் நண்பர்களே. இன்று ஒரு தகவல் 360 சார்பாக இன்று நாம் வழங்கக்கூடிய ஒரு சிறப்பு ரயில்கள் பற்றிய அறிவிப்பு தான் இந்த நிகழ்ச்சி. ஆமாம் நண்பர்களே, இந்த 2025 ஆகஸ்ட் 15 வரக்கூடிய சுதந்திர திருநாளை முன்னிட்டு நம்ம ரயில்வே ஆனது சென்னையிலிருந்து திருநெல்வேலி வழியாக செங்கோட்டைக்கும் சென்னை சென்ட்ரலில் இருந்து போத்தனூர் கோயம்புத்தூருக்கும் சிறப்பு ரயில் விட்டுருக்காங்க. அது பற்றிய விளக்கம் தான் இந்த நிகழ்ச்சி. உங்களின் பார்வையில் இன்று ஒரு தகவல் 360. இந்த ரயிலை பொறுத்த வரைக்கும் அந்த விடுமுறை காலத்துக்கு ஏற்ப அனுசரித்து விட்டுருக்காங்கிறது ஒரு குறிப்பிடத்தக்க விஷயம். அதாவது 15ஆம் தேதி லீவு, அப்புறம் 17ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும் அந்த லீவு தொடருது. அது வெள்ளி சனி ஞாயிறு. ஸோ 14ஆம் தேதி இரவு புறப்பட்டு 15ஆம் தேதி காலையில் போய் சேர்ற மாதிரி இந்த ரயில்களை விட்டுருக்குறாங்க. வண்டி நம்பர் 06089 06090, அதாவது சென்னை எக்மோர் டு செங்கோட்டை வழி திருநெல்வேலி. இது 14 ஆகஸ்ட் 2025 இரவு 9:55 எக்மோரில் புறப்படுகிறது. இது நிற்கும் ஸ்டேஷன்களை பார்த்தீங்கன்னாக்கா தாம்பரம், செங்கல்பட்டு, மேல்மருவத்தூர், அப்புறம் விழுப்புரம், அப்புறம் விருத்தாச்சலம், அரியலூர், அப்புறம் ஸ்ரீரங்கம், திருச்சிராப்பள்ளி, மணப்பாறை, திண்டுக்கல், மதுரை, விருதுநகர், சாத்தூர், கோவில்பட்டி, திருநெல்வேலிக்கு அப்புறம் நேராக தென்காசிக்கு அப்புறம் செங்கோட்டை. ஸோ திருநெல்வேலிக்கும் தென்காசிக்கும் இடையில ஸ்டாப் கிடையாது. அதே போல் இந்த வண்டியானது 17ஆம் தேதி தான் திருப்பி வருது. ஸோ 17ஆம் தேதி இரவு பார்த்தீங்கன்னாக்கா செங்கோட்டையிலேருந்து புறப்பட்டு மறுநாள் காலையில் 7:10 தாம்பரம் அடைஞ்சாலும் 9:05 தான் எக்மோர் டைம் கொடுத்துருக்காங்க. இது எப்பொழுதும் அந்த டைம் கூடுதலாக கொடுக்கறது வழக்கம் தான். சென்னை எக்மோர்லேருந்து புறப்படக்கூடிய இந்த வண்டியானது விழுப்புரத்துக்கு இரவு 12:20 வருது, திருச்சிராப்பள்ளிக்கு அதிகாலை 3:10 வருது, திருநெல்வேலிக்கு காலை 9:15 வருது, தென்காசிக்கு 10:55, செங்கோட்டைக்கு 11:30. அதே போல் திருப்பி வரும்போது செங்கோட்டையிலிருந்து புறப்படக்கூடிய இந்த வண்டியானது திருநெல்வேலிக்கு இரவு 9:40 வந்து சேருது, மதுரைக்கு இரவு 12:40 வந்து சேருது, அப்புறம் திண்டுக்கலுக்கு 1:45, அப்புறம் திருச்சிராப்பள்ளிக்கு 2:45, விழுப்புரத்துக்கு அதிகாலை 5:20, அப்புறம் தாம்பரத்துக்கு காலையில் 7:20 வந்து சேருது, எக்மோருக்கு 9 மணிக்கு வந்து சேர மாதிரி கொடுத்துருக்காங்க. இந்த வண்டிக்கு ஏன் திருநெல்வேலிக்கும் தென்காசிக்கு இடையில ஸ்டாப்பே கொடுக்குறான்னு கேட்டிங்கன்னாக்கா, இந்த வண்டிய கோச் பொசிஷனில் பார்த்தீங்கன்னாக்கா மொத்தம் 23 கோச் வருது. அதாவது செகண்ட் ஏசி 1 கோச்சு, தேர்ட் ஏசி 4 கோச்சு, ஸ்லீப்பர் கிளாஸ் 12 கோச்சு, ஜென்ரல் கோச்சு 4 கோச்சு, அப்புறம் எஸ்எல்ஆர் கோச்சு 2, ஆக மொத்தம் 23 கோச்சு. இந்த 23 கோச்சுகளை நிறுத்தி வைப்பதற்கு போதுமான அந்த பிளாட்ஃபார்ம் வசதி திருநெல்வேலிக்கும் தென்காசிக்கும் இடையில எந்த ஸ்டேஷன்லேயும் கிடையாது. ஸோ அது 18 கோச்சு 16 கோச்சு தான் அங்கே நிற்க முடியும். அடுத்து 2வது சிறப்பு வண்டி பார்த்தீங்கன்னாக்கா சென்னை சென்ட்ரலிருந்து போத்தனூர் வரைக்கும் ஓடக்கூடிய அந்த சிறப்பு ரயில். வண்டி நம்பர் 06027 06028 சென்னை சென்ட்ரல் டு போத்தனூர் சிறப்பு ரயில். இந்த வண்டி பார்த்தீங்கன்னாக்கா சென்னை சென்ட்ரலில் இருந்து 14ஆம் தேதி இரவு 11:50 புறப்பட்டு மறுநாள் அதிகாலை 8:30 போத்தனூர் வந்து சேருகிறது. அரக்கோணத்துக்கு இரவு 12:55, காட்பாடிக்கு 1:45, 5:20, ஈரோடுக்கு 6:20, அப்புறம் திருப்பூருக்கு 7:10 வந்து சேருது, போத்தனூருக்கு 8:20 வந்து சேருது. இதே போல் திரும்பும் வழியில் பார்த்தீங்கன்னாக்கா 17ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை இரவு 23:20 போத்தனூரில் புறப்பட்டு அப்படியே திருப்பூருக்கு இரவு 12:10 வரை சேருது. அப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா 12:50 ஈரோடு, அப்புறம் சேலத்துக்கு 1:50, காலையில் 8:20 சென்னை சென்ட்ரலுக்கு வந்து சேர்கிறது. இந்த வண்டியானது ஊருக்கு போயிட்டு திருப்பி ஆஃபீஸ் டியூட்டி போகிற மாதிரி இது சரியாக இருக்குங்கிறது என்னுடைய கணிப்பு. ஸோ அங்கே திருநெல்வேலிக்கு விட்டுருக்க வண்டி பார்த்தீங்கன்னாக்கா அதிகாலை 7 மணி 7:10 தாம்பரம் வந்துருக்குங்கிறது நாம் கணக்கில் எடுத்துக்கணும். என்ன நண்பர்களே, இந்த சிறப்பு ரயில் பற்றி தகவல் உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் என்று நம்புகிறோம். யார் யார் இந்த லீவு நாட்களில் சென்னைக்கும் திருநெல்வேலி, செங்கோட்டை, கோயம்புத்தூருக்கு போகிற விரும்புங்களோ இந்த வண்டிகளை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். உங்களது கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட்ஸ் பையில் தெரிவிங்க. நம்ம நிகழ்ச்சிக்கு இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.